வணக்கம். தந்தையின் பாட்காஸ்ட் செய்திகளை வாசிப்பது பார்த்திபன் சின்னசாமி. முதலில் தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். வரைவு துறைமுகங்கள் மசோதா 2022 மாநிலங்களின் உரிமைகளை பாதிக்கும் பிரிவுகளை அகற்ற வேண்டும். பிரதமர் நரேந்திர மோடிக்கு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் கடிதம். திமுக ஆட்சியில் அமைக்கப்பட்ட குழுக்களை கண்காணிக்கவே தனியாக குழு அமைக்க வேண்டும். எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி விமர்சனம். தமிழகத்தில் பல்வேறு நலத்திட்டங்களுக்கு செலவிட்ட போதும் வருவாய்த்துறையில் நிதி பற்றாக்குறை குறைவுதான். நிதியமைச்சர் பிடிஆர் பழனிவேல் தியாகராஜன் தகவல். தமிழகம் உள்பட 15 மாநிலங்களில் பாப்புலர் ஃப்ரண்ட் ஆஃப் இந்தியா அலுவலகங்களில் என்ஐஏ அதிரடி சோதனை. 95 இடங்களில் நடந்த சோதனை முடிவில் 45 பேர் கைது செய்யப்பட்டதாக தகவல். இங்கிலாந்துக்கு எதிரான 2வது T20 போட்டி 10 விக்கெட்டுகள் வித்தியாசத்தில் பாகிஸ்தான் அபார வெற்றி. இனி விரிவான செய்திகள். மத்திய அரசின் வரைவு துறைமுகங்கள் மசோதாவில் மாநில அரசுகளின் உரிமைகளை பறிக்கும் பிரிவுகளை அகற்றக் கோரி பிரதமர் நரேந்திர மோடிக்கு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் கடிதம் எழுதியுள்ளார். முதலமைச்சர் ஸ்டாலின் எழுதியுள்ள கடிதத்தில் தமிழ்நாடு, ஆந்திரா, குஜராத் உள்ளிட்ட கடலோர மாநிலங்களில் உள்ள சிறு துறைமுகங்கள் மூலம் அதிகப்படியான சரக்கு கையாள்வதாக கூறியுள்ளார். இந்த சிறு துறைமுகங்களின் எதிர்கால வளர்ச்சியை வரைவு துறைமுகங்களின் மசோதா தடுக்கும் வகையில் அமையும் என்றும் குறிப்பிட்டுள்ளார். சென்னையில் டிஜிபி அலுவலகத்திற்கு சென்ற முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் காவல்துறை பதிவேட்டில் தன்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துள்ளார். காவல் அதிகாரிகள் காவலர்களின் குறைகளை கேட்டறிந்தது மகிழ்ச்சி அளிப்பதாக குறிப்பிட்டுள்ள அவர், காவல்துறை உங்கள் நண்பன் என்ற சொல்படி செயல்படுவதை பாராட்டுவதாக பதிவிட்டுள்ளார். திமுகவில் மாவட்ட செயலாளர் பதவிகளுக்கு தற்போதைய நிர்வாகிகளுக்கு எதிராக ஏராளமானோர் போட்டி போட்டு வேட்புமனு தாக்கல் செய்துள்ளனர். முதல் நாளில் குமரி, தூத்துக்குடி, நெல்லை, தென்காசி, விருதுநகர், சிவகங்கை, ராமநாதபுரம், திண்டுக்கல், தேனி, மதுரை ஆகிய மாவட்டங்களுக்கு வேட்புமனு தாக்கல் நடைபெற்றது. அமைச்சர்கள் கீதா ஜீவன், அனிதா ராதாகிருஷ்ணன், மனோ தங்கராஜ், சக்கரபாணி, KKSSR ராமச்சந்திரன், தங்கம் தென்னரசு உள்ளிட்டோர் ஏற்கனவே வகிக்கும் மாவட்ட செயலாளர் பதவிகளுக்கு போட்டியிட வேட்புமனுக்களை அளித்தனர். இதில் தற்போதைய மாவட்ட செயலாளர்களை எதிர்த்து போட்டியிட ஏராளமான நிர்வாகிகள் வேட்புமனு தாக்கல் செய்துள்ளனர். ஒரே ஆண்டில் பெண்களுக்கு இலவச பேருந்து உள்ளிட்ட திட்டங்களுக்கு செலவழித்தும் வருவாய்த்துறையில் நிதி பற்றாக்குறை பெருமளவு குறைந்துள்ளதாக நிதியமைச்சர் பழனிவேல் தியாகராஜன் தெரிவித்துள்ளார். தலைமைச் செயலகத்தில் செய்தியாளர்களை சந்தித்த நிதியமைச்சர் பழனிவேல் தியாகராஜன், பொருளாதார அடிப்படையில் அரசின் நிதிக் கொள்கையானது உடனடியாக பணவீக்கத்தை பாதிக்காது என்றும் கூறினார். 3.8% சொன்னது ஃபிஸ்கல் டெபிசிட். நான் சொன்னேன் முடியும் போது 330, 335, 325 இந்த இடத்தில் முடிய போகுது. அப்போனா யோசிச்சு பாருங்க, 461 ஒரே ஆண்டில் கொரோனா 2வது அலை, 3வது அலை, எத்தனையோ வாக்குறுதிகள் நிறைவேற்றல், 4,000 கோடி ரூபா கொடுத்து 20,000 கோடி செலவு பண்ணி பெட்ரோல் விலை 3 ரூபா குறைச்சி பஸ் இலவசமாக்கி பெண்களுக்கு பொங்கலுக்கு பேக்கேஜ் கொடுத்து எல்லாம் பண்ண பிறகு இந்த அளவுக்கு ஒரே ஆண்டில் குறைச்சிருக்கிறோம். சென்னை தாம்பரத்தில் உள்ள சென்னை கிறிஸ்தவ கல்லூரியில் மகளிர் மாணவ அமைப்பை திமுக எம்பி கனிமொழி துவக்கி வைத்தார். பின்னர் நிகழ்ச்சியில் பேசிய அவர், பொருளாதாரம், வேலைவாய்ப்பு, உரிமைகள் மற்றும் மாற்றங்கள் என அனைத்திற்கும் அரசியல்தான் காரணம் என்றார். இதனால் மாணவர்கள் மாற்றங்களை ஏற்படுத்தும் விதமாக அரசியல் பேசி தெளிவு பெற வேண்டும் என்றும் தெரிவித்தார். தூத்துக்குடி மாவட்டம் திருச்செந்தூரில் உள்ள சுப்பிரமணிய சுவாமி கோவிலின் மெகா திட்டப் பணிகளை வரும் 28ஆம் தேதி முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தொடங்கி வைப்பார் என அமைச்சர் சேகர் பாபு தெரிவித்துள்ளார். திருச்செந்தூரில் செய்தியாளர்களை சந்தித்த அவர், முதல் முறையாக HCL நிறுவனத்துடன் இணைந்து இந்த பணிகள் மேற்கொள்ளப்பட உள்ளதாக குறிப்பிட்டார். கடற்கரைகளை மேம்படுத்துகின்ற பாதைகள், கடற்கரையிலே குளியலுக்கு பிறகு உடைமாற்றுகின்ற அறைகள், தங்கும் விடுதிகள், திருத்தேர்கள் பாதுகாப்பு கொட்டகைகள், அனைத்து வசதிகளையும் ஒருங்கிணைந்துதான் இந்த மேம்பாட்டு பணி நடக்கிறது. கிட்டத்தட்ட ஆட்சி பொறுப்பேற்று சட்டமன்றத்திலே மாண்புமிகு முதல்வர் அவர்கள் அறிவித்ததற்கு பிறகு 14 மாத காலம் தொடர்ந்து இந்த பணிகளை மேற்கொண்டு இப்பொழுது இறுதி வடிவத்தை அடைந்து 28ஆம் தேதி மாண்புமிகு தமிழக முதல்வருடைய பொற்கரங்களால் இந்த பணியை மேம்படுத்துகின்ற பணி திருப்பணிகளை துவக்கி வைக்க உள்ளார்கள். தமிழகம் உள்பட 15 மாநிலங்களில் உள்ள பாப்புலர் ஃப்ரண்ட் ஆஃப் இந்தியா அலுவலகங்களில் என்ஐஏ நடத்திய சோதனையில் 45 பேர் கைது செய்யப்பட்டுள்ளதாக கூறப்படுகிறது. இந்த நிலையில் என்ஐஏ சோதனைக்கு எதிர்ப்பு தெரிவித்து தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளிலும் பாப்புலர் ஃப்ரண்ட் ஆஃப் இந்தியா அமைப்பினர் மறியலில் ஈடுபட்டனர். சென்னை, விழுப்புரம், ராமநாதபுரம், தேனி, திருவண்ணாமலை உள்ளிட்ட மாவட்டங்களில் நடைபெற்ற ஆர்ப்பாட்டத்தில் பங்கேற்ற 100க்கும் மேற்பட்டோர் என்ஐஏ மற்றும் மத்திய அரசுக்கு எதிராக கண்டன கோஷங்களை எழுப்பினர்.
பாப்புலர் ஃப்ரண்ட் ஆஃப் இந்தியா அலுவலகத்தில் சோதனை கைது கண்டனத்திற்குரியது என்று மனிதநேய மக்கள் கட்சித் தலைவர் ஜவாஹிருல்லா தெரிவித்துள்ளார். இதுகுறித்து அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில் ஒன்றிய அரசின் சிறுபான்மை வெறுப்புணர்வின் பிரதிபலிப்பாகவே இந்த தீய நடவடிக்கைகள் அமைந்துள்ளதாக கூறினார். எஸ்டிபிஐ தலைவர்களை அச்சுறுத்தவே என்ஐஏவை ஏவிவிட்டு மத்திய அரசு சோதனை நடத்துவதாக எஸ்டிபிஐ கட்சியின் மாநில தலைவர் நெல்லை முபாரக் குற்றம் சாட்டியுள்ளார். நெல்லை மேலப்பாளையத்தில் செய்தியாளர்களை சந்தித்த முபாரக், என்ஐஏ அதிகாரிகள் நள்ளிரவில் வீடுகளுக்குள் நுழைந்து அராஜகத்தில் ஈடுபட்டதாக தெரிவித்தார். இந்தியாவில் தடை செய்யப்பட்டுள்ள சிமி இயக்கத்தின் மறு உருவமாக பாப்புலர் ஃப்ரண்ட் ஆஃப் இந்தியா அமைப்பு உள்ளது என்று பாஜக மூத்த தலைவர் ராஜா கூறியுள்ளார். இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள ட்விட்டர் பதிவில், நாடு முழுவதும் நடத்தப்பட்ட சோதனையில் சிமியின் மறு உருவமே பாப்புலர் ஃப்ரண்ட் ஆஃப் இந்தியா என்பது வெட்ட வெளிச்சமாகியுள்ளதாக குறிப்பிட்டுள்ளார். திமுக ஆட்சியில் அமைக்கப்பட்ட குழுக்களை கண்காணிக்கவே தனியாக குழு அமைக்க வேண்டும் என்று எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி விமர்சித்துள்ளார். சேலம் மாவட்டம் ஆட்டையாம்பட்டியில் நடைபெற்ற அண்ணா பிறந்தநாள் விழா பொதுக்கூட்டத்தில் பேசிய அவர், அதிமுகவில் இருந்த கருப்பாடு யார் என்பதை முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் வெளிச்சம் போட்டு காட்டிவிட்டதாக தெரிவித்தார். அதிமுக மீண்டும் ஆட்சி அமைக்கும் போது திமுகவினர் சொத்து மதிப்பு கணக்கிடப்படும் என குறிப்பிட்ட அவர், தங்கள் மீது கல் வீசினால் அவர்களுக்கே திரும்பி வரும் என்றும் எச்சரித்தார். எங்களை வஞ்சிக்க நினைத்தால், எங்களை துன்புறுத்த நினைத்தால் மீண்டும் உங்களை அது வந்து சேரும். கல்லை மேலே எறிந்தால் கல் கீழே விழும். அதை போல கல்லை எறிந்து விட்டீர்கள். அண்ணா திமுக பார்த்து கொண்டிருக்கிறது. இதையெல்லாம் உங்களுடைய சதி திட்டங்களையும் அண்ணா திமுக கட்சிக்காரன் மீதும் நிர்வாகிகள் மீதும் பொய் வழக்கு போடுவதையெல்லாம் சகித்துக் கொண்டிருக்கின்றோம். உங்களுக்கு மக்கள் ஒரு வாய்ப்பை கொடுத்திருக்கின்றார்கள். துரதிருஷ்டவசமாக உங்களுக்கு வாய்ப்பு கொடுத்துட்டாங்க. முதலமைச்சராக இருக்கிறீங்க, மக்களுக்கு நல்லது செய்து பெயரை வாங்குங்கள். அதிமுகவில் அனைவரும் ஒன்று சேர்ந்தால் கட்சி பலம் பெறும் என்று கூறியுள்ள நடிகர் எஸ்.பி. சேகர், ஊர் கூடித்தான் தேர் இழுக்க முடியும் என்றும் கருத்து தெரிவித்துள்ளார். திரு மறைந்த எம்ஜிஆர் அவர்களால் ஆரம்பிக்கப்பட்டு ஜெயலலிதா அவர்களால் வளர்க்கப்பட்டு 1.5 கோடி தொண்டர்கள் இருக்கக்கூடிய ஒரு கட்சி, அந்த 1.5 கோடி தொண்டர்கள் இருந்தால் தான் வெற்றி பெறுவதற்குண்டான வாய்ப்பு நிச்சயம். தவிர இது உட்கட்சி பூசல் மாதிரி அதை சிறு சிறு சலசலப்புகளை எல்லாம் தாண்டி நம்ம கட்சி ஜெயிக்கணும், எம்ஜிஆர் ஆரம்பித்த கட்சி தோற்றுறக்கூடாது அப்படிங்கிற ஒரு எண்ணத்தில் ஊர் கூடித்தான் தேர் இழுக்க முடியும் அப்படிங்கிற ஒரே ஒரு எண்ணம் இருந்தால், சுய விருப்பு வெறுப்புகள், சுய லாபம் இதெல்லாத்தையும் மறந்துட்டா எல்லாரும் ஒன்று சேர்ந்தால் நிச்சயமாக அதிமுக மீண்டும் பலம் பெறும். கோவை மாவட்ட பாஜக தலைவர் பாலாஜி உத்தம ராமசாமி மீது வன்கொடுமை தடுப்புச் சட்டத்தில் கூடுதல் வழக்கை போலீசார் பதிவு செய்துள்ளனர். தந்தை பெரியார் மற்றும் ராசா குறித்து அவதூறாக பேசியதாக பாலாஜி உத்தம ராமசாமியை போலீசார் கைது செய்து சிறையில் அடைத்தனர். இந்நிலையில் அவரது ஜாமீன் மனு விசாரணைக்கு வந்தபோது வன்கொடுமை தடுப்புச் சட்டப்பிரிவையும் அந்த வழக்குடன் சேர்ப்பதாக கூறிய போலீசார் அதற்கான ஆவணங்களை தாக்கல் செய்தனர். தருமபுரி மாவட்டம் பாலக்கோட்டில் 1 கோடி ரூபாய் கேட்டு கல்லூரி மாணவன் கடத்தப்பட்ட சம்பவத்தில் போலீசார் விரைந்து செயல்பட்டு மீட்டனர். தருமபுரி மாவட்டம் பாலக்கோடு பகுதியைச் சேர்ந்த ஃபைனான்ஸ் அதிபர் சிவகுமார் என்பவரின் 17 வயது மகன் சாம் சரணை வீட்டிலிருந்து மர்ம நபர்கள் சொகுசு காரில் கடத்திச் சென்றனர். பின்னர் 1 கோடி ரூபாய் பணம் கேட்டு மிரட்டல் வந்த நிலையில் செல்போன் சிக்னலை வைத்து கிருஷ்ணகிரி மாவட்டம் சூளகிரி பகுதியில் அடைத்து வைக்கப்பட்டிருந்த மாணவனை போலீசார் பத்திரமாக மீட்டனர். மேலும் மாணவனுடன் பதுங்கியிருந்த 7 பேரையும் போலீசார் சுற்றி வளைத்து பிடித்தனர். புதுச்சேரி ஜிப்மர் மருத்துவமனையில் மருந்து தட்டுப்பாடு விரைவில் போக்கப்படும் என்று துணைநிலை ஆளுநர் தமிழிசை சவுந்தரராஜன் தெரிவித்துள்ளார். புதுச்சேரி ஜிப்மர் மருத்துவமனை இயக்குநர் ராகேஷ் அகர்வாலுடன் 2 மணி நேரம் ஆலோசனை நடத்திய பிறகு செய்தியாளர்களை சந்தித்த அவர், மருந்துகளை வெளியில் இருந்து வாங்க நோயாளிகளை அறிவுறுத்தக்கூடாது என்றும் திட்டவட்டமாக தெரிவித்தார். மருந்து தட்டுப்பாடுன்னு இல்லை, சில மருந்துகள் இல்லாததினால் இந்த சிகிச்சைக்கு வேணுன்றதுக்காக நாங்கள் பிரிஸ்கிரிப்ஷன் கொடுத்தோன்னு சொல்கிறாங்க. அதுவும் கூடாது, நீங்கள் மருந்துகளை தயார் செய்து வைத்துக்கொள்ள வேண்டும் என்ற கோரிக்கை நாங்கள் வைத்துக்கிறோம். ஏன்னா அவங்க கோவிடுக்கு அப்புறம் இந்த டெண்டர் ப்ராசஸில் கொஞ்சம் பிரச்சனை இருந்தது எங்களுக்கு, அதனால் எங்களால் கொண்டு வர முடியல அப்படின்னு சொன்னாங்க. நாங்கள் அதையெல்லாம் நீங்கள் உடனே சரி செய்ய வேண்டும் அப்படின்னு நாங்கள் சொல்லியிருக்கோம். போதைப்பொருள் நடமாட்டத்தில் தமிழகம் தலைநிமிர்ந்து நிற்பது வேதனைக்குரியது என்று தெரிவித்துள்ள தமிழ் மாநில காங்கிரஸ் தலைவர் ஜி.கே. வாசன், தயவு செய்து காவல்துறையின் கைகளை ஆட்சியாளர்கள் கட்டிப்போட வேண்டாம் என்று கேட்டுக்கொண்டுள்ளார். பள்ளிக்கூடங்களுக்கு அருகே போதை பொருள் நடமாட்டம் இருப்பதன் காரணமாக மாணவர்களே மயங்கி கிடப்பதை பார்க்கும்போது பெற்றோர்கள், ஆசிரியர்களெல்லாம் மிகுந்த கவலைக்குள்ளாகி இருக்கிறார்கள். இதற்கு முற்றுப்புள்ளி வைக்க வேண்டியது அரசாங்கத்தினுடைய கடமை.
அதிமுக ஆட்சியில் அமைச்சர்கள் சொல்வதையே போலீஸ் ஏட்டுக்கூட கேட்க மாட்டார்கள் என தெரிவித்துள்ள முன்னாள் அமைச்சர் செல்லூர் ராஜு, திமுக ஆட்சியில் டிஎஸ்பியை டீ வாங்கிவிட்டு வரச் சொல்லும் அளவிற்கு அராஜகம் செய்வார்கள் என்றும் விமர்சித்தார். இவங்க ஆட்சி வந்தாலே இந்த மாதிரி சம்பவங்கள் நடக்கும். எப்போவுமே அத்துமீறல்கள், சட்டத்தை மீறி செய்கிறது, அதிகாரிகளை தாங்களே அதிகாரிகளை போல் நினைத்து கொள்வது, ஏட்டுலாம் எங்கள் காலத்திலே எங்கள் பேச்சை கேட்க மாட்டார். இவங்க காலத்தில் டிஎஸ்பி போய் டீ வாங்கிட்டு வாயா அப்படின்னு உட்காந்து அவர் சேரில் உட்கார்றது, இதெல்லாம் வழக்கமான ஒன்று இவங்க ஆட்சி காலத்தில் எப்போ வந்தாலும் நடக்கும். மாறாத ஐயா, மாறாது, மனமும் குணமும் மாறாது. திராவிட முன்னேற்ற கழகத்துடைய செயல்பாடு என்றைக்கும் மாறாது. முன்னாள் சபாநாயகர் சேடப்பட்டி முத்தையாவின் உடல் பொதுமக்கள் முன்னிலையில் நல்லடக்கம் செய்யப்பட்டது. மதுரை மாவட்டம் முத்தப்பன்பட்டி கிராமத்தில் மறைந்த முன்னாள் சபாநாயகர் சேடப்பட்டி முத்தையாவின் உடல் அஞ்சலிக்காக வைக்கப்பட்டிருந்தது. அவரது உடலுக்கு தமிழக சட்டப்பேரவைத் தலைவர் அப்பாவு, தமிழக அமைச்சர்களான மூர்த்தி, ஐ. பெரியசாமி, அன்பில் மகேஷ் பொய்யாமொழி, மெய்யநாதன் உள்ளிட்டோர் மரியாதை செலுத்தினர். பின்னர் முத்தப்பன்பட்டியில் அவரது உடல் அடக்கம் செய்யப்பட்டது. தமிழ்நாட்டில் பல்கலைக்கழகங்களின் உறுப்பு கல்லூரிகளாக செயல்பட்டு வந்த 41 கலை மற்றும் அறிவியல் கல்லூரிகள் அரசு கல்லூரிகளாக மாற்றம் செய்து உயர்கல்வித்துறை அறிவித்துள்ளது. உயர்கல்வித்துறை செயலாளர் கார்த்திகேயன் வெளியிட்டுள்ள அறிவிப்பில், முதல் கட்டமாக பல்கலைக்கழகத்தின் கட்டுப்பாட்டில் இருந்து அரசு கல்லூரியாக மாற்றப்பட்ட 14 கல்லூரிகளுக்கு அனுமதிக்கப்பட்ட ஆசிரியர் பணியிடங்களுக்கு ஊதியம் வழங்க 3 மாதங்களுக்கு 6,57,00,000 ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது என்று தெரிவித்துள்ளார். பொதுப்பணித்துறையின் கீழ் உள்ள 17 பாரம்பரிய கட்டடங்களை சீரமைக்க 103 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கி அரசாணை வெளியிடப்பட்டுள்ளது. பட்ஜெட் கூட்டத்தொடரில் அறிவிக்கப்பட்டபடி சென்னை கிண்டி கிங் இன்ஸ்டிடியூட்டில் உள்ள பாரம்பரிய கட்டடம், சோழவந்தான் பாரம்பரிய கட்டடம், கோவை பாரம்பரிய கட்டடம் உட்பட 17 இடங்களில் உள்ள பாரம்பரிய கட்டடங்கள் புதுப்பிக்கப்பட உள்ளன. மதுரை எய்ம்ஸ் மருத்துவமனைக்கான 95% பணிகள் நிறைவடைந்துள்ளதாக பாஜக தேசிய தலைவர் ஜே.பி. நட்டா தெரிவித்துள்ளார். மதுரை விராகனூரில் செய்தியாளர்களை சந்தித்த அவர், சர்வதேச விமான நிலையத்திற்கு தேவையான இடத்தை தமிழக அரசு ஒதுக்கவில்லை என்றும் தெரிவித்தார். சோலார் பேனல்கள் உற்பத்தியை ஊக்குவிக்க 19,500 கோடி ரூபாய் ஊக்கத்தொகை அளிக்கும் திட்டத்திற்கு மத்திய அமைச்சரவை ஒப்புதல் அளித்துள்ளது. சோலார் பேனல்கள் தயாரிக்க தேவைப்படும் மூலப்பொருட்களான பாலிசிலிகான் மற்றும் வேஃபர்கள் உற்பத்திக்கு இதில் 12,000 கோடி ரூபாய் ஒதுக்கப்படுகிறது. இதன் மூலம் சோலார் பேனல்கள் உற்பத்தியில் 94,000 கோடி ரூபாய் வரை புதிய நேரடி முதலீடுகள் செய்யப்படும் என்று கணிக்கப்பட்டுள்ளது. புற்றுநோயால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு தன்னால் முடிந்த உதவிகளை வழங்குவேன் என்று இசையமைப்பாளர் ஜி.வி. பிரகாஷ்குமார் உறுதியளித்துள்ளார். புற்றுநோயை அவங்க ஓவர் கம் பண்ணி வரலாம். நம்ம ஏர்லியான ஸ்டேஜஸில் நம்ம அதை டிடெக்ட் பண்ணி நம்ம அதை ஃபைட் பண்ண ஆரம்பிச்சோன்னா டெஃபினட்டாக நிறைய பேர் ஓவர் கம் பண்ணியிருக்காங்க, நிறைய பேர் சக்ஸஸ்ஃபுல்லாக ஓவர் கம் பண்ணியிருக்காங்க. ஸோ அது ஒரு தடங்களாகவும் எண்ணாமல் அவங்க அதுலேருந்து வெளியே வரணும். அண்ட் ஐ ஹோப் ஆல் ஆஃப் தெம் கம் அவுட் வித் குட் ஹெல்த் அண்ட் ஓவர் கம் இட். நான் வெறும் மியூசிக் ஒண்டி பண்ணுறதும் இல்லை, நான் சோஷியல் காசஸ்க்காகவும் நான் குரல் கொடுக்குறேன் அண்ட் நான் ஒர்க் பண்ணுறேன். ஸோ இதுக்காக நான் உழைக்கிறதுக்கு நான் தயங்கவும் மாட்டேன். கண்டிப்பாக நான் வில் பி ரெடி டு ஒர்க் ஆன் எனிதிங் டுவர்ட்ஸ் இட். தான் நடிக்கும் படங்களில் மக்கள் விரும்புவதை விட அதிகமாகவே நகைச்சுவை இருக்கும் என வடிவேலு தெரிவித்துள்ளார். திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி கோவிலில் சுவாமி தரிசனம் செய்த அவர் அடுத்தடுத்து நிறைய படங்களில் நடித்து வருவதாக தெரிவித்தார். மேலும் 2 சிறுநீரகங்களும் செயலிழந்து மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட நடிகர் போண்டாமணிக்கு தன்னால் முடிந்த உதவிகளை செய்வேன் என்றும் தெரிவித்தார். இந்தியா ஆஸ்திரேலியா T20 போட்டிக்கான டிக்கெட்டை வாங்கும்போது ஏற்பட்ட கூட்ட நெரிசலில் சிக்கி ஒருவர் உயிரிழந்தார். இந்திய ஆஸ்திரேலிய அணிகள் மோதும் 3வது T20 கிரிக்கெட் போட்டி ஹைதராபாத்தின் ராஜீவ்காந்தி மைதானத்தில் வரும் 25ஆம் தேதி நடைபெறுகிறது. இதற்கான டிக்கெட் விற்பனை நேற்று தொடங்கிய நிலையில் அப்போது கூட்ட நெரிசல் ஏற்பட்டது. 7 பேர் மூச்சுத் திணறலால் அவதியடைந்த நிலையில் மயங்கி விழுந்த ரசிகை ஒருவர் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்தார். இதையடுத்து போலீசார் தடியடி நடத்தி நிலைமையை கட்டுக்குள் கொண்டு வந்தனர். ஜூலியஸ் கோப்பை செஸ் தொடரின் காலிறுதிச் சுற்றுக்கு இந்திய செஸ் வீரர்களான பிரக்ஞானந்தா மற்றும் அர்ஜுன் எரிகேசி முன்னேறியுள்ளனர். இந்த போட்டியில் பிரக்ஞானந்தா 23 புள்ளிகளை பெற்றுள்ள நிலையில் அர்ஜுன் எரிகேசி 24 புள்ளிகளை பெற்றுள்ளார். இந்த போட்டியில் நார்வே செஸ் வீரர் மேக்னஸ் கால்சன் 34 புள்ளிகள் பெற்று காலிறுதிச் சுற்றுக்கு முன்னேறியுள்ளார். மீண்டும் பழைய முறைக்கு ஐபிஎல் போட்டிகள் திரும்ப உள்ளதாக பிசிசிஐ தலைவர் கங்குலி தெரிவித்துள்ளார். அடுத்த ஆண்டு தொடக்கத்தில் மகளிர் ஐபிஎல் கிரிக்கெட் போட்டிகள் தொடங்கப்படலாம் என்று நம்பிக்கை தெரிவித்துள்ள கங்குலி 15 வயதிற்கு உட்பட்ட சிறுமிகளுக்கான கிரிக்கெட் தொடரை நடத்த உள்ளதாகவும் தெரிவித்துள்ளார்.
இந்தியா ஏ மற்றும் நியூசிலாந்து ஏ அணிகளுக்கு இடையே நடைபெற்ற முதல் ஒருநாள் கிரிக்கெட் போட்டியில் இந்தியா ஏ அணி 7 விக்கெட்டுகள் வித்தியாசத்தில் அபார வெற்றி பெற்றது. சென்னையில் நடைபெற்ற இந்த போட்டியில் முதலில் விளையாடிய நியூசிலாந்து ஏ அணி 40 ஓவர்களில் 167 ரன்களுக்கு ஆல் அவுட் ஆனது. இதையடுத்து விளையாடிய இந்தியா ஏ அணி 32வது ஓவரில் 3 விக்கெட்டுகளை மட்டும் இழந்து இலக்கை எட்டி வெற்றி பெற்றது. இங்கிலாந்துக்கு எதிரான 2வது T20 கிரிக்கெட் போட்டியில் 10 விக்கெட்டுகள் வித்தியாசத்தில் பாகிஸ்தான் அபார வெற்றி பெற்றது. கராச்சியில் நடைபெற்ற போட்டியில் முதலில் பேட்டிங் செய்த இங்கிலாந்து அணி 20 ஓவர்களில் 5 விக்கெட்டுகள் இழப்பிற்கு 199 ரன்கள் சேர்த்தது. அடுத்து விளையாடிய பாகிஸ்தான் அணி 19.3 ஓவர்களில் விக்கெட் இழப்பின்றி 203 ரன்கள் எடுத்து 10 விக்கெட்டுகள் வித்தியாசத்தில் அபார வெற்றி பெற்றது. இந்நிலையில் 3வது T20 போட்டி இன்று கராச்சியில் நடைபெறுகிறது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். வரைவு துறைமுகங்கள் மசோதா 2022 மாநிலங்களின் உரிமைகளை பாதிக்கும் பிரிவுகளை அகற்ற வேண்டும். பிரதமர் நரேந்திர மோடிக்கு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் கடிதம். திமுக ஆட்சியில் அமைக்கப்பட்ட குழுக்களை கண்காணிக்கவே தனியாக குழு அமைக்க வேண்டும். எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி விமர்சனம். தமிழகத்தில் பல்வேறு நலத்திட்டங்களுக்கு செலவிட்ட போதும் வருவாய்த்துறையில் நிதி பற்றாக்குறை குறைவுதான். நிதியமைச்சர் PTR பழனிவேல் தியாகராஜன் தகவல். தமிழகம் உள்பட 15 மாநிலங்களில் பாப்புலர் ஃப்ரண்ட் ஆஃப் இந்தியா அலுவலகங்களில் NIA அதிரடி சோதனை. 95 இடங்களில் நடந்த சோதனை முடிவில் 45 பேர் கைது செய்யப்பட்டதாக தகவல். இங்கிலாந்துக்கு எதிரான 2வது T20 போட்டி 10 விக்கெட்டுகள் வித்தியாசத்தில் பாகிஸ்தான் அபார வெற்றி. இத்துடன் தந்தையின் பாட்காஸ்ட் செய்திகள் நிறைவு பெறுகின்றன. வணக்கம்.